பிரேமா போன வீடியோவில் நம்ம வந்து ரெமிட்டன்ட் டேக்ஸ் வந்து 5% போட போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ வந்து இது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல பாஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் போகிறாங்க? ஆமாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. இந்த எ பிக் பியூட்டிஃபுல் டேக்ஸ் பில் அதை பற்றி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கான ஹெட்ஸ்அப் கொடுத்துருந்தோம். ஸோ இதை வந்து அடுத்த நகர்வுக்கு போயிடுச்சு. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல பாஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இந்த பில்லு லாவாக மாறுறதுக்கு. இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பில் வந்து ஒரு 1000 பக்கங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய பில்லு. இந்த பில்லில் கண்டிப்பாக ரெமிட்டன்ஸ் டேக்ஸ் பற்றி ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் மற்ற என்னென்ன விஷயங்கள் நம்ம இந்தியர்கள், அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு சாதகமாக பாதகமாக இருக்க போகுதுன்னு விவாதிக்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, இந்த பில் வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல மெஜாரிட்டில பாஸ் ஆயிடுச்சா? ஆப்வியஸா. ஏன்னா வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து யார் கையில இருக்குன்னா ரிபப்ளிகன்ஸ். கண்டிப்பா ஹவுஸுமே சரி, செனட் சபையும் சரி ரிபப்ளிகன்ஸோட மெஜாரிட்டிலாம் இருந்துகிட்டு இருக்கு. அதனால பிரச்சனை இருக்காது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல பாஸ் ஆகிறதுக்கு. 215 எகெயின்ஸ்ட் 214ன்னு பெரும்பான்மையில பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னன்னா, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல பாஸ் ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பில்லு அப்படியே வந்து செனட் சபைக்கு போகும். செனட் சபையில் ஒரு விவாதம் நடக்கும். ஒருவேளை செனட் சபையில் அந்த பில்லில் மாடிஃபை பண்ணி பாஸ் பண்ணாங்கன்னா, அந்த மாடிஃபை பண்ண பில்லை திரும்ப ரெப்ரசன்டேட்டிவ் சபைக்கு எடுத்துட்டு வந்து பாஸ் பண்ணி அதன் பிறகு வந்து ட்ரம்ப் அவர்கள் சைன் பண்ணணும். ஒருவேளை மாடிஃபை பண்ணாமல் அதே விஷயம் அங்கே பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் சைன் பண்ணி பில்லாக மாறலாம். மூணாவது ஆப்ஷன் என்னன்னா வந்து செனட் சபையில் முட்டுக்கட்ட போடுறது. இந்த 3 ஆப்ஷன் தான் இப்போ இந்த பில்லுக்கு முன்னால இருந்துட்டு இருக்கு. இந்த பில்லில் வந்து இப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க? ஆமா, இந்த பில்லை பத்தி வேஸ் அண்ட் மீன்ஸ் சேர்மன் ஜேசன் ஸ்மித் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிசோரியை சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் எகைன் வந்து அவர் ரிபப்ளிகன்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவர். அவர் சொல்லும் போது வந்து ஒரு ஃபேமிலி வந்து டேக் ஹோம் பே எடுத்துட்டு வராங்க இல்லையா, அதுல வந்து $13,000 அதிகமாக போகுது. ஒர்க்கர்ஸ்க்கு வந்து $11,000 வருஷத்துக்கு வந்து அதிகமாக போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குப்பா. இந்த பில்லு மட்டும் பாஸ் ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேயன் கொண்டாட வேண்டியது கூடிய ஒரு பில்லாக தான் இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதனால நாட்டோட ஜிடிபியே ஏறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்களை வந்து நம்ம அப்படியே கடந்து விட்டு போறோம். ஏன்னா இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எதெல்லாம் அமெரிக்கா வாழ் இந்தியர்களை வந்து நேரடியாக பாதிக்க போகுதுன்னு. இது வந்து மெடிக்கைட் பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸ்னாப் அந்த ஃபுட் ரிக்வயர்மெண்ட்ஸ் பத்தி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அப்படியே கடந்து விட்டு போகும். இன்னும் 2 முக்கியமான ஒரு விஷயங்கள் இந்த பில்லுல இருக்கு. அது வந்து ட்ரம்ப் அவர்களோட வால். இன்னும் அது முடியலையா? இருக்கா? ஆமா, அது ஹனுமார் வால் மாதிரி போயிட்டு தான் இருக்கு. அந்த மெக்சிகோவில் கட்டக்கூடிய அந்த வால், அதுக்கான ஃபண்டிங் வந்து காங்கிரஸ் வந்து அப்ரூவ் பண்ணுங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. பிளஸ் டிஃபென்ஸ் ஃபண்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இதர விஷயங்களும் வந்து இருக்கு. ஆனால் மேஜராக பார்க்கும்போது டேக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் தான் அதிகமாக வந்து காணப்படுது. அது ரொம்ப முக்கியமாக வந்து 2017 எல்லாருக்குமே தெரியும், ட்ரம்ப் கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த டேக்ஸ் கட்ஸ் அண்ட் ஜாப்ஸ் ஆக்ட் இல்லையா, TCJA அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பிரபலமான ஒரு பில்லு. அதில் வந்து நிறைய டேக்ஸ் கட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எக்ஸ்பிரி ஆக போகுது 2025. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பிரி ஆகாமல் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ப்ளஸ் நிறைய வந்து டிடக்ஷன் கொடுக்குறதுலாம் இந்த பில்லில் ஆட் பண்ணியிருக்காங்க. டிடக்ஷன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனா? ஆமாம், கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், 2024க்கான டேக்ஸை 2025 ஃபைல் பண்ணுவோம். அப்படி ஃபைல் பண்ணும்போது 2 விஷயம் இருக்கும், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆர் ஐட்டமைஸ் டிடக்ஷன் இருக்கும். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் நம்மள மாதிரியான சராசரி வருமானம் வாங்கக்கூடிய நபர்கள் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் தான் போவாங்க. அதுவும் ட்ரம்ப் பீரியடுக்கு அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் தான் நிறைய வந்து டிடக்ஷன் தரதா இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து இப்போ அதாவது ரீசன்ட் டைம்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மேரிட் ஃபைலிங் ஜாயிண்ட்லி அப்படின்னு பார்க்கும்போது 29,200 இருக்கு. சிங்கிளுக்கு வந்து 14,600 இருக்கு. இதை வந்து $1,000 வந்து உயர்த்திருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். இண்டிவிஜுவலுக்கு வந்து $16,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து ஜாயிண்டா ஃபைல் பண்ணும்போது $2,000 பூஸ்ட் பண்ணி 32,000 கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து சூப்பரான ஒரு விஷயமா இந்த பில்லுல பாக்குறேன். இது நெக்ஸ்ட் இயர்ல இருந்து அப்ளை ஆகுமா? கரெக்ட். ஸோ 2025க்கான டாக்ஸ் 2026ல ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, அப்போ இது அப்ளை ஆகும். ஸோ $2,000 டிடக்ஷனுங்கிறது கண்டிப்பா வந்து ஒரு பெரிய அமௌண்ட் தான். அது வரவேற்கத்தக்க ஒரு அமௌண்டா இருக்கு. வேற என்ன இந்த பில்லுல வந்து வரவேற்கத்தக்க விஷயம் இருக்கு? அமெரிக்கா வாழ் இந்தியர்களை பார்க்கும்போது வேற என்ன வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்கறேன்னா, சைல்ட் டேக்ஸ் கிரெடிட்னு ஒன்று உண்டு. அதாவது இங்கே குழந்தைங்களை பிறக்கும் போது, அமெரிக்காவில் பிறக்கும் போது $2,000 இல்லையா ஒரு குழந்தைக்கு. அதே வந்து இந்தியாவில் பிறக்கும் போது அதர் டிபெண்ட் தான் வருவாங்க, $500 தான் கொடுப்பாங்க. அப்படி $2,000 சைல்ட் டேக்ஸ் கிரெடிட் வந்து $2,500 மாற்ற போறாங்க.
அது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? 2 குழந்தை இருக்கும்போது $1000 உனக்கு கிரெடிட்டா வருது. இது சைல்ட் டாக்ஸ் கிரெடிட். அதாவது நீ டாக்ஸ் கட்டிடுவ, அதுல உனக்கு கிரெடிட் தராங்க. ஸோ இது ஆப்வியஸா நம்ம டாக்ஸ் நம்மள்ட்ட திரும்ப வருது, நல்ல விஷயம் தான் இல்லையா? ஸோ இதுவுமே வந்து நான் ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். வேற என்ன மாதிரியான நல்ல விஷயங்க? வேற இதை தாண்டி, அதாவது இந்தியர்களை தாண்டி பார்க்கும்போது வந்து சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் வாங்குறாங்க இல்லையா, அதில் அப்ளை பண்ணக்கூடிய டேக்ஸ்க்கு சேஞ்சஸ் ஏதோ வந்திருக்கு அப்படி நான் படித்தேன். டிப்ஸ் நிறைய பேர் வந்து ஹோட்டலில் டிப்ஸ் வாங்குவாங்க இல்லையா, ஸோ அதுக்கான டேக்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. ஆனால் பெரிய தலைவலியாக வந்து நிற்கிறது இது டாக்ஸா? ரெமிட்டன்ஸ் டேக்ஸ். ஸோ அதுதான் வந்து பெரிய தலைவலியாக இருக்குது. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதில் ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னா வந்து நம்ம முன்னாடி வீடியோ பார்த்தோம் இல்லையா, 5% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்போ அது வந்து 3.5% அப்படின்னு குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸில் செய்தி வந்தது. நான் இன்னும் அந்த எக்ஸாக்ட் வேர்ஷனை வந்து நான் பார்க்கல. ஒருவேளை இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா வந்து அது அடுத்த வீடியோவில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது 5%லேருந்து 3.5% ஓகே, வேற வழி இல்லை, ஒரு ஆறுதலான விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும். எப்படியும் நம்ம 3.5% அதிகமாக கட்ட போகிறோம், அதனால தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் $1000 வந்து நீங்கள் இந்தியாவுக்கு பணம் அனுப்பணும்னா $35 டாக்ஸாக கட்டணும். பிரேமா, இது வந்து கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு உண்டா இல்லையா? ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி கேட்டுட்டு. கரெக்ட், தெளிவாக சொல்லிட்டாங்க. யூஎஸ் நேஷனல்ஸ் ஆர் யூஎஸ்ஏ சிட்டிசன் அவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, மீது எல்லாருக்கும் உண்டுங்கிற வாக்கியம் என்ன பொருள்படுத்துதுன்னா கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் உண்டு அப்படிங்கிறதான் பொருள்படுத்துது. நான் எகைன் சொன்ன மாதிரி இன்னும் நம்ம வந்து ஃபைனல் வெர்ஷன் செனட் சபையில் பாஸ் ஆகிட்டு வர ஃபைனல் வெர்ஷன் தான் கடைசி பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் சைன் போடக்கூடிய வெர்ஷன். அதில் வந்து கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் எக்ஸெப்ஷன் கூட வரலாம். ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது. ஆனால் இது வரைக்கும் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸும் 3.5% ரெமிட்டன்ஸ் டாக்ஸ் கட்டணும் தான் சொல்லியிருக்காங்க. பிரேமா, ஏதோ கிரெடிட் தருவாங்க, ஆனால் எஸ்எஸ்என் வச்சிருக்கவங்களுக்குலாம் இது இல்லைன்னு யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், ஏன்னா நம்ம போன வீடியோவில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் காமிச்சோம். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ப்ரொவிஷனில் வேலிட் எஸ்எஸ்என் வச்சிருக்கும் போது அப்படின்னு ஒரு வாக்கியம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, இவங்க யாரை தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, ஒன்லி எக்ஸப்ஷன் வந்து யூஎஸ்ஏ நேஷனல் யூஎஸ்ஏ சிட்டிசன் சொல்லியிருந்தாங்க. இங்கே கான்ஃபிளிக்டாக இருக்கே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அதுக்கு உங்கள் ஸ்க்ரீனில் இப்போ நான் காட்டுறேன், தெளிவாக கொடுத்துட்டாங்க. யூஎஸ்ஏ நேஷனல் யூஎஸ்ஏ சிட்டிசனுக்கு மட்டும்தான் அந்த டாக்ஸ் கிரெடிட். ஏன் அந்த டாக்ஸ் கிரெடிட் கொடுக்குறாங்கன்னா, ஒரு வேளை ப்ரொவைடர்ஸ், அதாவது நம்ம ரியா ஜூம் இல்லை வெஸ்டர்ன் மணி ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி நீங்கள் அந்த ப்ரொவைடர்ஸ் எடுத்துக்கும் போது, சப்போஸ் யூஎஸ் நேஷனல் ஆர் சிட்டிசனாக இருக்கும்போது அவங்க பணம் எடுத்துடுறாங்கப்பா, 3.5% ரெமிட்டன்ஸ் டாக்ஸ் எடுத்துடுறாங்க, தவறுதலாக எடுத்துடுறாங்க. அதை நீங்கள் கிரெடிட்டாக வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். தவிர இது விசா ஹோல்டர்ஸ்க்கும் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் கிடையாது. அவங்க கண்டிப்பா 3.5% டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பில்லில் இருக்கு? ஆமா, நான் முன்னாடி சொன்ன இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொரு சால்ட் டிடக்ஷன் கேப்னு ஒன்று இருக்கு. அதாவது ஸ்டேட் அண்ட் லோக்கல் டாக்ஸ் டிடக்ஷன் கேப். இது வந்து ஐட்டமைஸ்டு, நம்ம பண்ணும்போது அது நம்ம எவ்வளோ வந்து ஸ்டேட் அண்ட் லோக்கல் டாக்ஸ் கட்டிருக்கோமோ அதை வந்து ஐட்டமைஸ்ல காட்டலாம். அந்த மாதிரியான ஒரு பிரிவு இருக்கு. அதுக்கான கேப் லிமிட்டை வந்து உயர்த்திருக்காங்க. எகைன் வந்து இதுவுமே வந்து இந்த சால்ட் டிடக்ஷன் கேப் நிறைய பேர் யார் யூஸ் பண்றாங்கன்னா, உங்க ஸ்கிரீன்ல அந்த ஸ்டாட்ஸ் காட்ட முடியும், நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால வந்து இந்த ஐட்டமைஸ்னு போகும்போது நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் வந்த நிறைய விஷயம், சைல்ட் டாக்ஸ் கிரெடிட்லாம் வந்து குறைந்த பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் 3.5% ரெமிட்டன்ஸ் டாக்ஸ்ங்கிறது இந்தியர்களுக்கு பெரும் தலைவலியாக தான் இருக்கு. பிரேமா, இது எப்போலேருந்து அப்ளை ஆகுது? ஆமா, எப்போலேருந்து அப்ளை ஆகும், ரொம்ப முக்கியமான விஷயம். அது நல்ல கேள்வி. ஜனவரி 1, 2026 சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இப்போலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு டைம் இருக்கு. ஆனால் நம்ம செனட் சபையில் பாஸ் பண்ணிட்டு வர பில்லு தான் கடைசி பில்லு, ரைட்? அதுவே சாசனம், அதில் என்ன எழுதிருக்குன்னு நம்ம பார்த்தா தான் தெரியும். ஆனால் இது வரைக்கும் வந்து இன்னும் டைம் இருக்குன்னு தெரியுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பணம் அனுப்பும் போது உங்களுக்கான அந்த டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. அது வந்து மேக் சென்ஸ் இல்லையா? ஏன்னா வந்து எல்லா ப்ரொவைடர்ஸும் வந்து அவங்களோட வெப்சைட்டு இல்லை அவங்களோட எதெல்லாம் மாற்றணுமோ எல்லாத்தையும் மாற்றணும். ஏன்னா அவங்க வந்து பணம் அனுப்பும் போது நீ என்னப்பா யூஎஸ்ஏ சிட்டிசனா, யூஎஸ்ஏ விசா ஹோல்டர்ஸா, கிரீன் கார்டு ஹோல்டர்ஸா கேட்கணும். அந்த ஒரு விஷயம் வந்து மாற்றணும் இல்லையா? ஸோ அதனால வந்து கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதனால் டைம் இருக்கு. அதுக்குள்ள பணம் அனுப்புறவங்க அனுப்பலாம், இல்லை அனுப்பாமல் இருக்கலாம். அது வந்து வெரி சப்ஜெக்டிவ். பட் இந்த ஒரு விஷயம் இன்னும் ஒரு படி தான் இருக்கு செனட்ல பாஸ் ஆயிட்டு லாவா மாறுறதுக்கு. இது செனட்ல பாஸ் ஆகுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? 53 உங்களுக்கு இருக்காது ரிபப்ளிகன்ஸ்க்கு. ஸோ வந்து பெரும்பான்மை இருக்கு. ஆனால் வந்து இது ஃபிலிபஸ்டர் ரூல் போகுமா, இதுக்கு முட்டுக்கட்டை போடுவாங்களா அப்படின்னு வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஈவன் மைனாரிட்டி லீடர் வந்து இந்த பில்லை வந்து அவ்வளோ வந்து ஒரு நல்ல பில்லாக வந்து அவர் சொல்ல, இது வந்து பெரிய டாக்ஸ் ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பில்லு வந்து பெரிய ஒரு விவாதத்தை வந்து செனட் சபையில் வந்து கிளப்பும் தான் நினைக்கிறேன். அது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஈவன் அடுத்த வாரம் வந்து செனட் சபைக்கு வந்துடும் நினைக்கிறேன் இந்த பில்லு. அதுக்கிடையில் லாங் வீக்கெண்ட் இருக்குது, இதை பற்றிலாம் எதுவுமே ஒரி பண்ணாதீங்க. இதை பற்றியான ஒரு அப்டேட் கொடுக்கும்போது அட்லீஸ்ட் என்ன ஸ்டேட்டஸ் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ நீங்கள் சப்போஸ் பணம் அனுப்பணும்னா அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்தது. லாங் வீக்கெண்ட் இருக்குது, மெமோரியல் டேக்கு. ஸோ ஜாலியாக வந்து லாங் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியோட கொண்டாடுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்
யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கனும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.